நேற்றைய பால் கொஞ்சம் அதிகமாக இருந்து கறந்து வர போயிட்டு வந்துட்டு இருக்கா. பாலாக இருந்தால் நாசம் ஆயிரும்னு எடுத்து பன்னீர் பண்ணி வச்சுட்டேன். காலையில் ஆப்பத்துக்கு குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டு கூட வந்து மீன் வந்து சுரை மீன் குழம்பையும் ஃப்ரையும் பண்ணிட்டேன். லேட்டாக தூக்கம் இல்லாமல் காய்கறி எதுவுமே வைக்க டைம் இல்லை. குழந்தைங்களும் சோறு மீன் தான் கொடுத்துட்டேன். முடிச்சுட்டு வந்து ஃபார்முக்கு போனோம். கொஞ்சம் தேங்காய் தொளிச்சு விற்கலாம். நல்லா மழை பெய்யுது பார்த்தீங்களா. இனி வந்து தேங்காய் எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிடும். 2 தேங்காய் பார்த்தாச்சுன்னா பூத்தாச்சு. ஸோ வந்து கொஞ்சம் தேங்காய் எல்லாம் தொளிச்சு விற்றுட்டோம். தேங்காய் விற்றுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. தேங்காய் தொளிச்ச டயர்டாக நல்லா ஸ்ட்ராங்காக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி காலையில் வச்சு சோறை என்ன பண்ணால் நைட்டு சாப்பிடுன்னு சொன்னாங்க. கொண்டு வந்து சோறையும் பிரியாணியும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். கூட கொஞ்சம் ஒர்க் இருந்து முடிச்சுட்டு ஒரு 2 மணி போல் தான் வந்தோம். நேற்றுக்கே பறிச்சு வச்ச சக்கை கொஞ்சம் இருந்துச்சு. இந்த சீசனில் உள்ள கடைசி சக்கை. பிள்ளைங்க எனக்கு நல்லா சளியாக சக்கையாக சாப்பிட முடியலை. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஜாம் பண்ணி வச்சுட்டேன். குழந்தை வந்து சப்பாத்தி பிரெட்டில் எல்லாம் வச்சு சாப்பிடுவா. கொஞ்சம் நெய் ஊற்றி சக்கையை அரைச்சி சேர்த்துட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு சூடாக இருந்ததும் பாட்டிலில் வச்சுக்கலாம். நைட்டு காலையில் உள்ள சோறு இருந்து ஸோ ஹஸ்பண்ட்